பாரடி இந்து உறங்காமட்டில இருந்து வந்த உன் மாமனை விரட்ட உப்பு போட்டு பார்த்த அவன் ஊருக்கு போகல விருந்து வச்சு பார்த்த அதுலயும் அவன் மயங்கல இப்ப பாரு உங்க அப்பனையே பேப்பர் போட வச்சுட்டான் அவன் இப்ப நான் என்னடி பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல பேசாம அவனே கட்டிக்க அதை விட நான் தற்கொலையே பண்ணிக்கலாம் ஒருத்தரையும் காணுமே ஒருவேளை இந்து பாடிருப்பாளோ இந்து பாடிருக்க சான்ஸே இல்லையே குரல் இனிமையா இருக்குதே பக்கத்து வீட்டு ரேடியோ பாடி இருக்குமோ இந்த நேரத்துல எல்லா ஸ்டேஷனையும் மூடி இருப்பானே பிராந்தியா இருக்கும் மனப்பிராந்தி நீதான் நானா அப்பா அவா காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடி நீல் நோக்க பில்லி சூனியம் பெரும்பகை அகற்றும் வல்ல பூத பிளாஸ்டிக் பேய்களும் அப்பா முருகா 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 அப்பா முருகா இன்னொரு பேயா कहीं दीप जले कहीं दिल
பேய் ஹிந்தியில பாடுது. ஒருவேளை வடநாட்டு பேயா இருக்குமா? ஏம்மா, உன் சொந்த ஊர் பாம்பேயா? இல்ல நீ பாம்பு பேயா? இல்லாட்டி பாம்பு அடிச்சு அதனால செத்த பாம்பு பேயா? சொல்லுமா. ஒரு கையை மட்டும் இப்படி வச்சு. அதாவது தொடப்பம். தொடப்பத்தை பார்த்தா பேய் பயப்படும் சொல்லுவாங்க. இது தொடப்பத்தாலே அடிச்சுட்டு போகுது. ஒருவேளை பெருக்கும் போதே செத்துருக்குமோ? கோமனக்குட்டி, சி ஓமனக்குட்டி, நீ மலையாளத்துல பாடுறியே, ஒருவேளை கேரளாவில இருந்து வந்த பேயா? நாங்க இங்க இருந்து கேரளாவுக்கு அடிமாடா அனுப்புறோம். கேரளா அங்க இருந்து இங்க ஆவி அனுப்பிருச்சா? എന്തമ്മ ഏറുന്നു ഇറങ്ങുന്നു, വീട് ചുറ്റി നോക്കുന്നു. കണ്ടിട്ടില്ലേ? പിന്നെ എന്നെ കേരള തിരുമ്പി പോണു. செருப்பு. செருப்பை பார்த்தா பேய் பயப்படும் சொல்லுவாங்க. இது செருப்பாலே அடிச்சு போகுதே. ஒருவேளை கல்யாண வீட்டுல செருப்பு திருடும் போது பிடிபட்டு அடிபட்டே செத்துருக்குமோ? இதோ வந்துட்டேன். ఏంట్రా ఎక్కడ్రా ఆంధ్రా పోయిందా? ఏ తెలుగు పేயே மாயமா போயிந்தா? வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம். நாங்க வந்த பேயையும் வாழ வைக்குது போல இருக்குதே. எல்லா ஸ்டேட் பேயும் இங்கதான் இருக்குதா? தொண்டை வேற வரலுது. உள்ள போய் பார்க்கலாம். பெங்களூர் போய் இருந்தாலும் இருக்கும். ஏடுகுண்டல வாடா கோவிந்தா கோவிந்தா. ஐயோ அப்பா. Water? Thanks. Ayo, apa pe?
மாமா அத்தை பிரிட்ஜ திறந்தா உள்ள இருந்து பேய் வருது 4 மொழியில பாடுது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அத்தா மாரியம்மா, அத்தா மாரியாத்தா தாயே, என்ன மட்டும் பத்திரமா ஊருக்கு கொண்டே விட்டீங்கன்னா எங்க அப்பா உச்சாத்தேவருக்கு மொட்டை அடிக்கிறேன், எங்க ஆத்தா ஆவுடைய அம்மால மண் சோறு திங்க வைக்கிறேன், என் ஃப்ரெண்டு சதுர வெட்டைக்கு வாயில அளவு குத்தி தேர் இழுக்க வைக்கிறேன், எங்க ஊருக்கு உருவேன் வேப்பிலையோட அப்படியே உன் கோயிலுக்கு கூட்டு வந்து தீ மிதிக்க வைக்கிறேன். ஐயோ மறுபடி கூப்பிடுறாள, என்னன்னு கேக்குறது வாரேன். கண்ணீரை விடலாமா? உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா, மன்னவனே அழலாமா? கண்ணீரை விடலாமா? உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. பரசுராமா, பரசுராமா, என்ன பரசுராமா, என்னங்கிற இப்போ? ஒரங்காம்பட்டி குரங்கே, உறங்காதே, ஒரங்காம்பட்டி பார்த்து ஓடு போ. என்ன போ சொல்றதுக்கு நீ யாரு? என்னையா யாருன்னு கேக்குற? மண்டையோடு ஓடு. மண்டையோட தான் ஓட முடியும், முண்டமா ஓட முடியுமா? கிண்டல் பண்ணாத. புஷ் புஷ்.
காலையில விடியும். காலையில விடியுங்கிறது எனக்கு தெரியாதா? அதை ஏன் ராத்திரில போய் சொல்ற? காலையில விடிஞ்சதும் பெட்டி எடுத்துக்கிட்டு ஊரை பார்த்து ஓடு. அதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? நான் தாண்டா சின்னாளப்பட்டி சித்ரா. ஆமா. அப்ப பனாரஸ் பத்மா எங்க இருக்கா? நான் தாண்டா பனாரஸ் பத்மா. இந்துமதியோட அக்காவா? இல்ல, இந்துமதியோட பாட்டி. கிழட்டு பேயா? மிலிட்டரி மீனாட்சி சுந்தரத்தோட அம்மா. அப்பா. இதே வீட்டுல 20 வருஷத்துக்கு முன்ன பனாரஸ் பட்டு சேலைய கட்டி தூக்குல மாட்டிக்கிட்டவ. ஓஹோ. என் பையனுக்கு ஆண்மகனே இல்லேங்கிற ஏக்கத்துல நான் செத்தேன். இப்ப இந்த வீட்டுல என் மகனுக்கு பிறக்காத எந்த ஆணும் இருக்க கூடாது. மீறி இருந்தா வந்த 3வது நாளே அவன் முண்டம் ஆயிடுவான். இங்க இருந்து நீ இப்பவே ஓடிடு. இல்ல நீ செத்த. பேய் 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 பேய். ஓடு, நிக்காதே, ஓடு, உன் ஊருக்கே ஓடு. நான் போயிடுறேன். நான் உரங்காப்பட்டிக்கே போயிடுறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. பேச்சு மாற மாட்டியே. இனி பேச்சா? மூச்சே மாறிடும் போல இருக்கே. மாற மாட்டேன். சத்தியமா போயிடுவியா? சத்தியமா. உங்க அம்மா மேல சத்தியமா? எங்க அம்மா எதுக்கு? எங்க அப்பா மேல சத்தியமா போயிருவேன். போயிடுறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உன் மண்டை ஓட்டு மேல சத்தியமா சொல்றேன். போயிடுறேன். பேய் பேய் பேய். மாமா, அத்தை, ஒரு பேய் வந்துருச்சு மாமா. ரூமுக்குள்ள பேய் வந்துருச்சு மாமா. மாமா மாமா. ஐயோ ஐயோ பேய் பேய். பேய் பேய். மாப்ள என்ன ஆச்சு? குரல். துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயி தூவு மழை. சும்மா இரு. பையன் ஏதோ குரலை கிட்ட பயந்து போயிருக்கா. நீங்க போய் குரலை சொல்லிட்டு இருக்கீங்க. குரல என்ன குரல்? பேய் குரல். பாடுதா அத்தை? பாடுதா? 4 மொழியில பாடுதா. 4 மொழியிலயா? செருப்ப கலத்தி அடிக்குது அத்தை. செருப்பால அடிக்குதா? தொடப்பத்தால அடிக்குது மாமா. தொடப்பத்தாலயா? என்னங்க, பையன் எதையோ பார்த்து பயந்து போயிருக்கான். ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி கொண்டு வாங்க. ஐயோ ஐயோ, ஃப்ரிட்ஜை திறக்காதீங்க. உள்ள மண்டோட இருக்குது. ஐயோ, நிச்சயமா எதையோ பார்த்து பயந்து போயிருக்கானே பரசு. அப்பா, மாமாக்கு என்னாச்சு? இந்து, உங்க அத்தான் பேய் அடிச்சுன்னு பயந்து போய் ஊருக்கு போயிட போறாரா? நல்ல கதையா இருக்கே. சுமாரி யாராவது பேய்க்கு பயந்துட்டு பேட்டையை காலி பண்ணுவாங்களா? ஏதாவது பரிகாரம் பண்ணா சரியா போயிடும். அம்மா, இது மோகினி பிசாசோட வேலையா தான் இருக்கும். மெட்ராஸ்ல புதுசா மாரியப்ப சாமின்னு ஒருத்தர் வந்திருக்காரா. அவர் பேய் ஓட்டுறதுல பலே கில்லாடியா. மாமா உடனே அங்க கொண்டு போயிடணுமா? என்னங்க, நாளை காலைல முதல் வேலையா நம்ம மாப்பிள்ளைய கூட்டிட்டு அந்த மாரியப்ப சாமி கிட்ட போறீங்க. போகும்போது மறக்காம இந்த துப்பாக்கியை வீட்டுல வச்சுட்டு போங்க. இப்ப எவ்வளவு நேரம் ஆனாலும் கூடவே இருந்து மாப்பிள்ளைய தூங்க வச்சுட்டு வரீங்க. நீ வாமா. மாப்ள தூங்கு மாப்ள. பயமா இருக்கு மாமா. மாப்ள தூங்கு மாப்ள. மாப்ள தங்கம் சொல்லிட்டு போயிருக்கு. தூங்கு மாப்ள. முடியாது. தூங்கு மாப்ள. முடியாது. போடா. தூங்கு மாப்ள. மாப்ள தூங்கிட்டாரு. மாப்ள தூங்கிட்டாரு. 5 20 25 30 35 40. இந்தயா இந்தா 50 ரூபா. சொல்லிக்காம ஓடி போயிடு. என்ன மாட்டே 500 ரூபா பேசிட்டு வெறும் 50 ரூபா குத்தா எப்படி? என்னது 500 ரூபாயா? என்னையா விளையாடுற? 500 ரூபாய் யாரையா பேசுங்க? நல்லா இருக்குதா? எலும்பு கூட அது இதுன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறேன். 50 ரூபா குட்டா கட்டுப்படி ஆகாதுமா? இத பாருப்பா, 50 ரூபா தான் பேசிருக்கு. அவ்வளவுதான் கொடுக்க முடியும். அதெல்லாம் முடியாது. 500 ரூபா கொடு. அதெல்லாம் கிடையாது. 50 ரூபா கட்டுப்படி ஆகாதுமா? சொன்னா கேளு. என்னைய தகராறு? 500 ரூபா பேசிட்டு வெறும் 50 ரூபா குட்டா எப்படிமா? 500 ரூபாய் வாங்காம நீ போக மாட்டே? போக மாட்டேன். 500 ரூபா எண்ணி கையில வச்சாதாமா போவேன். போக மாட்டே? போக மாட்டேமா. போக மாட்டே? போக மாட்டேமா. ஒரு நிமிஷம். ஏய், அந்த டேப் ரெக்கார்டர் எடுத்து ஓரமா வை. என்ன சொன்ன? 500 ரூபாய் வாங்காம நீ போக மாட்டியா? போடுடா. சாத்துடா. கேப்பேடா. நல்லா போடு. 500 ரூபாய் நீங்க காசு கொடுக்காட்டாலும் பரவாயில்லம்மா. என்ன உயிரோட விட்டுருங்கம்மா.
உங்களுக்கு எதுக்குமா பேய் வேஷம்? நீங்களே பேய் தான். ஆமா, என்னடி இந்த பரசு ஊருக்கு பரப்பிட்டானா? எங்க ஊருக்கு போயிருப்பான். அதுக்குள்ள எங்க அம்மா கெடுத்துட்டாங்க. என்னமோ உங்க அண்ணன் வருத்தப்படுவாராம். அப்ப என்னடி பண்றது? அவன நம்ம ஊருக்கு வந்திருக்கிற மாரியப்ப சாமி கிட்ட மந்திரிக்கு அனுப்ப போறேன். அந்த மாரியப்ப சாமி அவனோட மாறுகால் மாறுக்கைய வாங்கிட்டு முண்டமாதான் அனுப்ப போறா. சூப்பர். అమ్మని నుందని బుగ్గ ఎంత లేతగా ఉన్నదే మొగ్గ అబ్బని తీయని దెబ్బ ఎంత కమ్మగా ఉందిరో యప్ప వయ్యారాల వెల్లువా వాటేస్తుంటే వారెవా పురుషుల్లోనా పుంగవా పులకింతుస్తే ఆగవా అబ్బని తీయని దెబ్బ ఎంత కమ్మగా ఉందిరో యప్ప అమ్మని నుందని బుగ్గ ఎంత లేతగా ఉన్నదే మొగ్గ. ஏன் மாமா என்ன கஷ்டப்படுத்தி உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிறீங்க? இப்ப எதுக்காக என்ன சாமியார் கிட்ட கூட்டு போறீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா. மாப்பிள, இருமல் வந்தா பொறுத்துக்கலாம், சளி வந்தா சகிச்சுக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது மாமா. இப்ப சொல்றேன் கேட்டுங்க. ஆனா மோகினி பிடிச்சா ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ண கூடாது. நேரா வந்து நெஞ்சு மேல உட்காந்துக்கும். நான் குப்புறப்படுத்துருவேனே. திரி போட்டு நெஞ்சு மேல உட்காந்துக்கும். சட்டை பேண்டையே கிழிக்கும். உங்களை தெருவுல நிர்வாணமா ஓட விடும். ஐயோ, கேட்கவே ரொம்ப பயமா இருக்கே. இதுக்கே பயந்தா எப்படி? இன்னும் சாமியார பாக்கணும், சாமியார் தலையில ஆணி அடிக்கணும். சாமியார் தலையில ஆணி அடிப்பாரா? ஆமா, எங்க இறங்குறதோ அங்கதான் அடிக்க முடியும். உனக்காக வேணா கையில அடிக்க சொல்றேன். ஏன் மாமா, என்ன சாமியார்ட்ட கூட்டு போறீங்களா இல்ல சாகடிக்க கூட்டு போறீங்களா? ஆணி கீணிங்கிறீங்களே. என்ன மாப்பிள புரியாம பேசுறீங்க? ஆணி அடிச்சாதான் பேய ஓட்ட முடியும். பிளட்ட டெஸ்ட் பண்ணாதான் மோகினியை ஓட்ட முடியும். ரத்தமா? டேஸ்டா? ஆமா, நம்ம டாக்டர் பிளட்ட டெஸ்ட் பண்ணி மலேரியா டைபாய்டு கண்டுபிடிப்பாரு. இவர் சாமியாராச்சே, பிளட்ட டெஸ்ட் பண்ணி உன்னை பிடிச்சிருக்கிறது மோகினியா மூதேவியான்னு கண்டுபிடிப்பாரு. ஆமா, சாமியார் எப்படி பிளட்ட டேஸ்ட் பண்ணுவாரு? வரல அறுத்துதான். ஐயோ, உனக்காக வேணா கட்ட வரல இருக்க சொல்றேன். எது எப்படியோ மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு குணமாயிடுச்சுன்னா மாரியம்மன் கோயில்ல நீங்க நிறைய மண்சோறு சாப்பிடறதா நான் மனசுக்குள்ள வேண்டியிருக்கேன். மண்சோரா? குணமானதானே? மாமா, அங்க பாத்தீங்களா? என்ன? ஒரு பையன் அழுதுட்டு நிக்கிறான். ஒருவேளை அவனுக்கு என்ன மாதிரி மோகினி பிசாசு பிரச்சனையோ என்னவோ. நான் என்ன ஏதுன்னு விலாவாரியா விசாரிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். இப்படி ஒரு மாப்பிள்ள, இவனுக்கு நான் மாமா. தம்பி, ஏன்பா அழுத? அழாதப்பா. நான் அழுறேனா? நானும் உன்ன மாதிரிதான் கஷ்டப்பட்டேன். உரங்காம்பட்டியில இருந்து பட்டணத்துக்கு வந்து வீடு தெரியாம நாயா அலைஞ்சேன். ஆறுன்னு நினைச்சு சேத்துல குளிச்சம்பா. அது மட்டுமா, நேத்து ராத்திரி 4 மோகினி பிசாசுக என்ன விரட்டு விரட்டு விரட்டி செருப்பால அடிச்சுதுப்பா. அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சு இப்ப சாமியார்ட்ட கூட்டு போறாங்கப்பா. நான் அழுறேனா? நீயும் அழாதப்பா. நாம 2 பேரும் ஆம்பளைங்க இல்லையா? உனக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குப்பா. உன் பிரச்சனை என்ன சொல்லுப்பா. உள்ள என்னப்பா சத்தம்? ரேடியோ டிராமாவா? வீட்டு சண்டை. ஓ, வீடியோ டிராமாவா? கவலைப்படாதப்பா. நாயின்னு இருந்தா வால் இருக்கிறதும், பேயின்னு இருந்தா கால் இல்லாம இருக்கிறதும் சகஜம் தானே. உள்ள கூட்டு போ, நான் சமாதானப்படுத்தி வைக்கிறேன். அது உங்களால முடியாது. இது ரொம்ப நாள் சண்டை. நான் பிறந்ததுல இருந்தே எங்க அம்மா அப்பாவுக்கு சண்டை நடக்குது. இந்த சண்டையில எனக்கு சர்வ சாதாரணப்பா. உரங்காம்பட்டி கிராமத்துல ஒச்சாத்தேவரையே அடக்கி வச்ச வேணாம். ஒச்சாதவர் யாரு? உங்க ஊரு பொறுக்கியா? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பிரச்சனைப்பா. நீ உள்ளவா, உங்க அப்பா அம்மாவை நான் சமாதானப்படுத்தி வைக்கிறேன். வேண்டாம் சார். இல்லப்பா, உன் குடும்பத்துல என்னால அமைதி ஏற்பட்டுச்சுங்கிற பேராவது எனக்கு மிஞ்சட்டும். உள்ள போலாம்ப்பா. வேண்டாம் சார். என்னப்பா நான் சொல்றது நீ புரிஞ்சுக்காமலே பேசுறியே. நான் வந்து சமாதானப்படுத்தி வைக்கிறேன். உங்க அப்பா யாரு? எங்க அப்பா யாருன்றதுதான் சார் பிரச்சனையா? அம்மா, எங்க அப்பா யாரு?
பாருமா. யாரு? ஓ மாப்பிள்ளையா? என்ன ஆச்சு? அதை ஏன் கேக்குறீங்க மாமா? ஒரே ஆச்சரியமா இருக்குது. பட்டணத்துல அங்கங்க அப்பாவே பிரச்சனையா இருக்குது. மருமக பிரச்சனையும் இருக்க. பேசாம வாங்க மாப்பிள்ள, வேட்டி அவுத்து விடுங்க. சாமியார் பாத்திர போறாரு. ஏன் மாமா, சாமியார பாக்க போகும்போது இந்த ஆர்மி ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஒரு ஆன்மீக ட்ரெஸ் போடக்கூடாதா? மாப்பிள்ள உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சாமியார பார்க்க பயங்கர கூட்டம் வரும். இந்த ட்ரெஸ்ஸ பார்த்தாதான் மரியாதை கொடுத்து உள்ள முதல்ல அலோ பண்ணுவாங்க. சமயோசித சாஸ்திரிய மாரியப்ப சாமியார் கூப்பிட்டுங்க. இதையா? முனி வருவியா? இனி என்னங்க, ஏன் ஒருத்தர் அருவா எடுத்துக்கிட்டு இன்னொருத்தர் விரட்டுறாரு? பேய விரட்டுறான். என்ன மாமா, பேய விரட்டுறது நாய விரட்டுற மாதிரி விரட்டுறாங்களே, நம்மளே விரட்டிடுவாங்களா? மாப்பிள்ள கவலைப்படாதீங்க. இந்த ட்ரெஸ் இருக்க வரையில் ஒரு பையன் நம்மளை வெளியே அனுப்ப முடியாது. ஏங்க, சாமியார் இப்படி அருவா எடுத்துட்டு விரட்டிட்டு போறாரு, அவர் எப்ப வருவாரு? நாங்க அவரை எப்ப பாக்கலாம்? இவரு சாமியார் இல்லையா, பூசாரி. சாமியாரு உள்ள இருக்காரு. நாங்க அவரை பார்க்கணும். முதல்ல இங்க இருக்கிற போர்டெல்லாம் படிச்சுட்டு டோக்கனை வாங்கிட்டு உள்ள வந்து பாரு. என்ன மாமா, கவுண்டர்டா டோக்கன்டா? மிலிட்டரி ரிஜிம் அந்த மாதிரி கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஏய், நாம போட்ட பேய் வேஷத்துல பரசுராம பாதி அவுட். ஏய், சைக்கிள் எடுக்க கத்துக்கிட்டியே, சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டியாடி? சைக்கிள் ஓட்டுறதுனால ஒண்ணு புருஷன் கிடைக்க மாட்டான், சைட் அடிக்க தெரிஞ்சதா புருஷன் கிடைப்பான். ஓஹோ, அங்க பாருங்கடி, இதான் நான் சொன்ன சாமியார் மடம். நாம போட்ட வேஷத்துல அந்த பட்டி காட்டம் பாதி பைத்தியமானோ இல்லையோ, ஆனா இந்த சாமியார் நிச்சயமா அந்த பரசுராமனை முழு பைத்தியம் ஆக்கிடுவாரு. பில்லிசுனி ஏவ 250 ரூபா, பில்லிசுனி எடுக்க 750 ரூபா, மோகினி ஏவ 500 ரூபா, மோகினி விரட்ட 1500 ரூபா, காட்டேரி ஓட்டேரி ஏவும் விரட்டவும் 150 ரூபா 25 பைசா, மூலி மூதேவி ஏவ விரட்ட 50 ரூபா 25 பைசா, குறி சொல்ல 45 ரூபா, கோல் சொல்ல 58 ரூபா. இதுக்கு முன்னாடி நீங்க வேலை பார்த்திருக்கீங்களா? Don't talk, follow me. கோல் சொல்றதுக்கெல்லாம் காசு கேக்குறாங்களே. இங்கு சகலவிதமான பேய்களும் ஓட்டப்படும். திருமணமானவர்களுக்கு பேய் விரட்டவுடன் மனைவிமார்கள் வரக்கூடாது, வந்தால் பலனளிக்காது. நல்ல வேலை தங்க வரல, தப்பிச்சோம். மாமா, என்ன இங்கேயும் போர்டு வைக்கல? மரம் வச்சோம், போர்டு வைப்பான். மரம் இல்ல, அதனால போர்டு இல்ல. மாமா, என்ன இளம் பெண்கள் ஜாக்கிரதை. இது தெரிஞ்சா இந்து அவ வராம நம்மள அமிச்சாளா? இந்த இளம் பெண்ணா? சும்மா இருக்க மாமா, வாயில வண்டி வண்டியா வந்துட வாங்க போகுது. மாப்ள. வயிற்றுச்சல கொட்டாதீங்க. பணத்தை கவுண்டரில் கட்டிவிட்டு. சாமியார் முதலியாராச்சே, கவுண்டர் போட்டிருக்கு. ஐயோ, அது இந்த கவுண்டர் மாமா. ஓ, சின்ன கவுண்டரா? டோக்கன் பெற்றுக்கொண்டு கியூவில் காத்து கிடக்கவும். கியூவையே காணமே. கியூ பின்னால வரும், நம்ம முன்னாடி போவோம். மாப்ள ஜாக்கிரதை. என்ன ஜாக்கிரதையா? நீங்க தான் தடுமாறுனீங்க. Don't talk, follow me. இத பாருங்கடி, பரசுராமனை உரங்காப்பட்டிக்கு அனுப்புறதா என் லட்சியம். அந்த லட்சியத்துல இருந்து நான் பின்வாங்க போறது இல்ல. இப்ப சாமியார் கிட்ட போயிருக்கான்ல, நிச்சயமா பரசுராம முண்டமா தான் திரும்பி வர போறா. பாருங்க, பாக்கலாம். திரும்பி பார், யாரு முண்டோன்னு தெரியும். சரி முண்டோ. இவங்கெல்லாம் யாரு? ஏன், இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆல, யாரையாவது ஒருத்தரை கடிக்கலான் இருக்கேன். என்ன சொன்ன? கடிக்க போறியா? இல்ல, கட்டிக்க போறேன். ஓய், உன் உடம்பு எப்படி இருக்கு? நீ எங்களை கட்டிக்க போறியா? உடம்புலாம் ஒண்ணு வேணாம், கழுத்து மட்டும் போதும். கழுத்து மட்டும் போதுமா? போதும், கடிச்சா ரத்தம் வரும்ல. ரத்தமா? 4 பேர்ல யாராவது ஒருத்தர் என்ன கட்டிக்கங்க. அந்த கழுத்து நீட்டா இருக்குதா, அந்த பொண்ணு எனக்கு வேணும். இது வேணும். வாணா, நீ என்ன கட்டிக்கிறியா? ஏமா அறிவு இருக்கா? கல்யாணம் ஆகாத போய் அதுகிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்களா? என்னையா கம்ப்ளைண்ட்? எதுக்காக சாமியாரை பார்க்கணும்? கோல் சொல்லுங்க. யார பத்தி கோல் சொல்லணும்? என் பொண்டாட்டி பத்தி. ஓம் பொண்டாட்டிய பத்தியா? யாருகிட்ட சொல்லணும்? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட. என்னது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயா? ஓம் பொண்டாட்டிய பத்தி ஏன் அவங்கிட்ட கோல் சொல்லணும்? அப்பதான் என் பொண்டாட்டி அடிச்சு துரத்துவாங்க. என்னையா சொல்ற நீ? ஆமாங்க, அப்படியாவது பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி அடிச்சு விரட்டுவான். அவன் வந்து இவனோட சந்தோஷமா இருப்பான்னு தான் சாமியார் பார்த்து போட்டு போலான்னு வந்தோமுங்க. சரி சரி, இந்த படிக்கட்டு ஏறி அந்த பக்கம் போ. பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்த தெரியாதவங்களா ஏயா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? மேடம், I am Mr. Meenakshi Sundaram, the ex-service man. நீ எக்ஸ் சர்வீஸா இருந்தானே ஒய் சர்வீஸா இருந்தா எனக்கு என்னையா? இந்த ட்ரெஸ் என்ன பார்த்த பிறகுமா இந்த மரியாதை? ட்ரெஸ்ஸே இல்லாம வந்தாலும் அப்படிதான் பேசுவேன்.
சீக்கிரம் இடத்த காலி பண்ணியா, Dress நாத்தம் சகிக்கல. மாமா இதுக்கு மேல இருந்த மரியாதை இல்ல, வாங்க போலாம். யோ இந்த பக்கம் படியேறி போயா. வந்துட்டான் சோள கொள்ள பொம்மை மாதிரி. என்ன மாமா உங்களை இவ்வளவு கேவலமா நடத்துறாங்க? இவங்கெல்லாம் புதுசா வந்தவங்க, என்ன பத்தி தெரியாது. சாமியாருக்கு தான் என்ன பத்தி நல்லா தெரியும். சரி பின்னாடி நான் வரேன் பாத்து. இதுவா வாங்க. இந்த பக்கம் போங்க. இவன் தான் கோல் சொல்றவன் போல இருக்கு. மாப்பிள நான் முன்னாடி போறேன், தள்ளி விடாம ஜாக்கிரதையா வாங்க. சரி மாமா. இதுவா ஏமா எங்களை இப்படியே வர சொன்னா வந்திருப்போம்ல, ஏன் அப்படி ஏத்தி இப்படி இறக்குனீங்க? மாப்பிள இது அவங்க சிஸ்டம், கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஹலோ மாரியப்ப சாமியார் ஆபீஸ், நான் தான் எல்லம்மா பேசுறேன். சாமியாரோட பிஏ. ட்ரங்காலா? அமெரிக்கால இருந்தா? கொடுங்க. எஸ் எஸ் எஸ், வெயிட் a minute please. ஜி எஸ், வெரி வெரி அர்ஜென்ட் கால். அமெரிக்கால பிரசிடென்ட்டோட சித்திக்கு சித்த சுவாதினம் இல்லையா, நீங்க எப்ப அமெரிக்கா வரீங்கன்னு கேட்க சொன்னாங்க. அடுத்த டிசம்பர்ல தான் அமெரிக்கா கேம்ப் அப்படின்னு சொல்லு. ஓகே ஜி. ஹலோ, Swamiji says our next camp at America is in December. Okay, thank you. ஏங்க அமெரிக்கா வரைக்கும் மாரியப்ப சாமியார் புகழ் பரவி இருக்குதுங்களா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? ஆச்சரியமா இருந்தது, அதான் கேட்டேன். உங்களுக்கு இன்னும் ஏன் கல்யாணம் ஆகல? அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அழகா இருக்கீங்களே, அத வச்சு சொன்னேன். நீங்க வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. வெக்கப்பட்டுக்கிட்டே இருங்க, பக்கத்துல பாப்போம். சும்மா இருங்க. நான் இன்னும் உங்களை ஒண்ணும் ரொம்பதான் குறும்பு. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கா சாமியார பாக்கணும். என் மாப்பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு. ஆமா எனக்கு பேய் பிடிச்சிருக்கு. எந்த மடையன்னு சொன்னா? இந்த மடையன் தான் சொன்னா. இந்தாங்க இந்த சீட்டை கொண்டுட்டு உள்ள போங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் அழக பத்தியா? இல்ல நீங்க ஆம்பளையா பொம்பளையா? நான்சென்ஸ். அவன் விளையாட்டு பையன், தப்பா சொல்லிட்டான். நீங்க ஆம்பளை தானே? ஐயோ அம்மா. என்ன விட்டுடு, நான் மலையேற போறேன், என்ன விட்டுடு. டேய் கத்த காட்டேரி, நீ மலையேறனால விட மாட்டேன்டா. என்னடி இப்படி அருவாள் எடுத்துட்டு வெட்டிட்டு ஓடுறா? உண்மையான பைத்தியக்காரனுக்கு இந்த கதினா நம்ம பரசுராம கதையே நினைச்சு பாரு. நில்லையா, உள்ள ஒரு கேஸ் நடக்குதுல. கேஸா? என்ன ஆபரேஷன் நடக்குது? உன்னை யாரையும் உள்ள விட்டுத? அது அந்த எல்லம்மா பிஏ இருக்காங்கல்ல, அவங்க சித்தப்பா பொண்ணு, அவங்க தான் இந்த சீட்டை கொடுத்து விட்டாங்க. வாட்ச்மேன் எல்லாம் உள்ள விடுறதுல. வாட்ச்மேனா? நீ வேற, அவர் மிலிட்டரியா இருந்தவர்ப்பா. ஆனா கொஞ்சம் ஒரு மாதிரி. ஐயோ பாவம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஐயா சாமி, என் பொண்ணுக்கு எப்போ? கேள்வியை நீ கேட்க கூடாது, நான் தான் சொல்வேன். இதுதான் இந்த சமயோஜித சாஸ்திரிய மாரியப்ப சுவாமிகளின் திறமை. நீ என்ன கேட்க போகிறாய் என்று நான் சொல்கிறேன். மகனே, இன்னும் 6 மாதத்தில் உன் மகனுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கும். ஐயோ, குண்டு தூக்கி போட்டுட்டீங்களா சாமி? உவையல்லவா தூக்கி போட்டேன். என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள எப்படி சாமி ஆண் குழந்தை பிறக்கும்? என்னது தகவல் எல்லாம் தப்பு தப்பா கலெக்ட் பண்ற? சாரி சாமி, எங்கயோ தப்பு நடந்து போச்சு. சாரியாவது கீரியாவது நீ பேசாம போனவையே நான் எப்படியாவது சமாளிக்கிறேன். மகனே, என்ன சொன்னாய்? உன் மகளுக்கு கல்யாணம் நடக்கவில்லையா? கல்யாணம் நடக்கவில்லை என்றால் குழந்தையை பிறக்காதா? நான் சொல்லியது நடக்கும். இன்னும் 6 மாதத்தில் உன் மகள் அழகான ஆண் குழந்தையை ஈன்றெடுக்க போகிறார். கேள்வி நேரம் முடிந்தது, சபை கலையலாம். எந்திரிங்க. அடி பாவி, எவண்டி உன்னை கெடுத்தான்? சாமியார் போய் சொல்றாரு. சாமியா போய் சொல்லும்? சொல்லுடி, உன்னை கெடுத்தான்? சொல்லுடி, சொல்லுடி. பாவி, நீ சும்மா இரு. பாவி, சொல்லுடி.
நீங்க யாரு? மாப்பிள இத கேட்க நம்ம இங்க வந்தோம். ஞானம் பிறக்க வேண்டும் என்றால் கேள்வி கேட்கப்பட வேண்டும். மகனே நீ கேள். நீ யாரியா? கெடுத்துட்டானே, இவன் உதவ வாங்கிட்டு தான் போறான். சாமி சரணம். நான் யார்? என்ன அறிவுபூர்வமான ஒரு கேள்வி, என்னை இதுவரைக்கும் யாரும் கேட்டிராத ஒரு கேள்வி. நான் யார்? என்ன நான் யார் நான் யாருன்னு சும்மா அதையே சொல்லிட்டேன். சாமியார் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க யாரு? மகனே, நான் இந்த பூமியில் அவதரித்ததுமே எனக்கு மாரி என்று நாமகரணம் சூட்டி விட்டனர் என்னை பெற்றவர்கள். எனது தந்தையின் பெயர் சோழையப்பன், நான் மாரி. சோமாரி? மாமா மாப்பிள. ஆமா, சோழையப்பர் பெற்றெடுத்த மாதிரி சோ மாரி சோமாரி. ஆஹா, என்ன ஞானபூர்வமான ஒரு விளக்கம். எனது 30 ஆண்டு மாரியம்மன் சேவையில் இப்படி ஒரு அறிவு குழந்தை இப்பொழுதுதான் காண்கின்றேன். சும்மா சொல்றீங்களே. ஆமா சாமி, நீங்க எப்ப சாமியாரானீங்க அத சொல்லுங்க. நான் சித்தி பெறுவதற்காக இமயமலை சென்ற போது. பொய்யி, உங்க சித்தி வந்ததுனால தானே நீங்க இமயமலைக்கு ஓடுனீங்க. மாப்பிள என்ன சொல்கிறாய் மகனே? அடியே, உங்க அப்பா இந்த தண்ணி வண்டி 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணா, வந்த சித்தி உனக்கு சூடு போட்டா, அது பொறுக்காம தானே ஓடி போயிட்ட நீ. மாப்பிள எவனால இவனை உள்ள கூடாது? நானா ஏன் மண்டபம் ஃபுல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான்? மிச்சத்தை கேட்டா மொச்ச கொட்ட தலையா? உரங்காம்பட்டி தெரியுமா? அங்க உள்ள மாரியம்மன் கோயில் தெரியுமா? உண்டியல் தெரியுமா? அந்த உண்டியல இருக்கிற பணத்தை திருடி ஊர் மக்கள்கிட்ட பிடிபட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தி ஓட ஓட விரட்டினாங்களே, ஞாபகம் இருக்குதா? அங்க இருந்து மதுரைக்கு வந்து கொஞ்ச நாள் ரிக்ஷா இழுத்திய ஞாபகம் இருக்குதா? வெறிநாய் கடிச்சு ஆஸ்பத்திரியில கிடந்தியா ஞாபகம் இருக்குதா? திண்டுக்கல் ரோட்ல பிச்சை எடுத்திய ஞாபகம் இருக்குதா? அம்மா சாமி, பரசுராம சாமி, நீங்க எங்க கைய வச்சாலும் வைங்க, ஆனா என் பொழப்புல மட்டும் கைய வச்சிடாதீங்க. இத வெளியில சொல்லிடாதீங்க சாமி. அப்ப நான் சொல்லட்டா? யோ, மூடிட்டு சும்மா இருக்கியா? இல்லைன்னா மூதேவி ஏவி விட்டுருவேன். சாமி. என்னடி உள்ள போன மாமனை இன்னும் காணோம்? இந்நேரம் சாமியார் அவனை கிழி கிழின்னு கிழிச்சிட்டு இருப்பாரு. கங்கா சங்கா காவேரி ஸ்ரீரங்கேஷ மனோகரி கல்யாணகாரி கலுஷாரி நமஸ்தே சுதாஜரி. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி, மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி. இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி, செந்தல் போல நீ ஆடடி. மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி, தெய்வப்பாசுரம் பாடடி. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி சந்ததம் சொல்லடி. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்தனம் சொல்லடி. என்ன மாமா, என்னாச்சு? என்ன ஆச்சு நான் கேக்குறேன். நீ எல்லாரும் குப்புற வந்ததை பாக்கல? நீ சாமியார் என் காலை கழுவி விட்டதை பாக்கல? நீ அவன் யாரு? உரங்காம்பட்டியில ஓஞ்ச வாழைப்பழம் ஒரு நாக்கு 9ன்னு வித்து பய, கோயில் உண்டியில திருடிட்டு ஊரை விட்டு ஓடி வந்த பய இங்க வந்து சாமியாரா இருந்து ஊரை ஏமாத்துறான். நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன மாமா, ஊரை விட்டு ஓடி வந்தவங்கள சாமியார் ஆயிடுறாங்க, நீங்களும் தான் ஊரை விட்டு ஓடி வந்தீங்க, நீங்க எப்போ சாமியாரா போறீங்க? திருத்திக் கொள்ளிந்து ஓடி வரவில்லை, உரங்காம்பட்டியிலிருந்து ஒச்சாத்தேவர் என்ற கொடுங்கோல் நாள் ஓட்டப்பட்டு வந்தேன். அது மட்டுமா, நான் சாமியார் ஆவதும் ஆவாதும் உன் கையில் தான் இருக்கிறது இந்து. மாப்பிள, நீங்க ஓடி வந்தவங்களோ இல்ல ஓட்டப்பட்டு வந்தவங்களோ எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இப்ப உங்களை பிடிச்சிருக்கிற பைத்தியத்தை எப்படி ஓட்டுறது? கவலைப்படாதீங்க, டாக்டர் வைத்தீஸ்வரன் கிட்ட கூட்டிட்டு போனா எல்லாம் சரியா போயிடும்.
மார்னிங் சார். வணக்கம் டாக்டர். மன்னிச்சுங்க டாக்டர். குட் மார்னிங் டார்லிங். டாக்டர். Call the patient. டாக்டர் பேஷண்ட்ஸ் வராங்க. ஐயோ பாவம். ஜுனூன் சேட், இவருதான் டாக்டர் பைத்தீஸ்வரன். அப்படியா? ஆமா. டாக்டர் ஹலோ. டாக்டர் ஜி, தாத்தா மறைக்கிறான் தங்கத்தை. அது கிடைச்சது பானம் என் பையில, உலகம் என் கையில. இவர் என்ன சொல்றாரு எனக்கு புரியலையே. உங்களுக்கு மட்டுமில்ல, இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே இவர் பேசுறது புரியாது, என்ன தவிர. இவர் தான் ஜூனூன் சேட், நான் தான் அதிகாரி. எங்க கிட்ட தாத்தா தாத்தான்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தங்கத்தை எங்கேயோ ஒளிச்சு வச்சுவிட்டு ஞாபகத்துக்கு வரலன்னு சொல்றான். நீங்க தான் எப்படியாவது ஹிப்னாட்டிசம் பண்ணி அது எங்க இருந்து கண்டுபிடிச்சு தரணும். முடியுமா? கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் மனுஷ வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சி என்னால ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியும். That is Dr. பைத்தீஸ்வரன். Call the patient. Call the patient. கூட்டிட்டு வரேன். டேய் தாத்தா. டாக்டர் இந்தாங்க ஃபீஸ். தாத்தா வா 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 வா. டாக்டர் வராரே, இவருதான் பேஷண்ட். வா. டாக்டர், நான் சொன்னனே தாத்தா அதிவன் தான். அப்படியா? அங்க படுக்க வைங்க. போய் படு. Go to sleep. 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 இப்போ உனக்கு 3 வயசு. 3 வயசு. 3 வயசு. 3 வயசுல நடந்தாலும் ஞாபகத்துக்கு வருது. 3 வயசுல நடந்தாலும் ஞாபகத்துக்கு வருது. 3 வயசுல நடந்தாலும் ஞாபகத்துக்கு வருது. 3 வயசுல உனக்கு என்ன நடந்துச்சு சொல்லு. Come on, tell me. Tell me. 3 வயசுல சித்தி என்ன துரத்திட்டாங்க. டாக்டர், 3 வயசுல அவங்க சித்தி துரத்துனா என்ன, பெரியம்மா துரத்துனா என்ன? இன்னும் கொஞ்சம் மேல வாங்க, லேட்டஸ்டா வாங்க. ஓகே. இப்போ உனக்கு 18 வயசு. இப்போ உனக்கு 18 வயசு. 18 வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. 18 வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. Come on, tell me. Come on, tell me. 18 வயசுல என்ன நடந்தது? Come on, tell me. Tell me. Tell me. 18 வயசுல சித்தி எங்க அப்பாவை துரத்திட்டாங்க. எப்படி? 3 வயசுல சித்தி அவனை துரத்துறாங்க, 18 வயசுல சித்தி அவங்க அப்பனை துரத்துறாங்க, 36 வயசுல சித்தி அவங்க தாத்தாவை துரத்துறாங்க. இவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுறதுக்கு நாம இங்க வந்திருக்கிறோம். டாக்டர், தங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு கேளுங்க டாக்டர், கேளுங்க. ஓகே. இப்போ தங்கத்தை எங்க வச்ச? தங்கத்தை எங்க வச்ச? தங்கத்தை எங்க வச்ச? ஞாபகப்படுத்தி சொல்லு. Come on, tell me. தங்கத்தை எங்க வச்ச? சொல்லு, தங்கத்தை எங்க வச்ச? Come on, tell me. தங்கத்தை ஜுனூன் சேட் சின்ன வீடு மினி தர்வால்கிட்ட கொடுத்துருக்கேன். என்ன சேட்டு, உங்க சின்ன வீடு மினி தர்வால்கிட்ட கொடுத்தா சொல்ற தங்கத்தை? அதிகாரி சார், சின்ன வீடு இருக்கு நிறையா, மறந்து போச்சு எல்லாம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் டாக்டர். டாக்டர், அவனை கொஞ்சம் எழுப்பி விடுங்களேன். டாக்டர். எஸ் டாக்டர். எழுந்திருங்க, எழுந்திருங்க. கெட் அப், கெட் அப். மெதுவா. வா 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 வா.
ஒண்ணுமே செய்யல 15,000 ரூபாய் கொடுத்துட்டு போறா. டாக்டர் டேக் 5,000. மாப்பிள இதான் ஷனாநகர் அண்டே ஹாஸ்பிட்டல். பேரும் புகழும் வாய்ந்தது. பல பெரிய டாக்டர்லாம் இருக்காங்க. இதுல பைத்தியஸ்னு ஒரு பைத்தியக்கார டாக்டர் இருக்காரு. அவர் தான் கொஞ்சம் மென்டல். ஐயோ இந்து என்ன இந்த மாதிரி டாக்டர் எல்லாம் மாமா என்ன கூட்டு போறாரு? மாப்பிள ஒண்ணு உங்களால அந்த பைத்தியஸ்வர டாக்டர் இந்த ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே போனோம், இல்ல அவரால நீங்க உறங்காமட்டிக்கு போனோம். போக வைக்கிறேன். நீங்களா பேஷண்ட்? அங்க போய் படுங்க. நான் இல்ல, இவர் தான் பேஷண்ட். வீட்டுல ஒரு மோகினி பிசாசை பார்த்து மூளை கலங்கி போய் பைத்தியம் ஆயிட்டாரு. நீங்க தான் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து மூளையை சரி பண்ணணும். ஆமா டாக்டர், இவர் எங்க வீட்ல 25 வருஷமா இருக்காரு. 25 வருஷமா இருக்காரா? யார் ஊரு? இவர் எங்க டாடி, அவர் என் அத்தை பையன். அவர் தான் பேஷண்ட். உண்மையை சொல்லுங்க, உங்க 3 பேர்ல யார் பைத்தியம்? நான் தான் பைத்தியம் அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்க டாக்டர். அப்ப மேல போய் படுங்க. மாடி இல்லையா? மாப்பிள இதுவே மாடிதான். இல்ல பெட்ல. சரி. ஊசி போடாதீங்க டாக்டர். ஊசி இல்ல மேன், திரும்பி பாரு. அபௌட் டைம். அப்புறம் என்னையே பாரு, என் கண்ணையே பாரு. எந்த கண்ண டாக்டர்? 2 கண்ணையும் பாரு. பாக்குற மாதிரி இல்லையே டாக்டர். எப்படியாவது பாரு. Come on, go to sleep. அப்படின்னா தூங்க போ. தூங்க. நேத்து தூங்கிட்டேன் டாக்டர். நல்லா தூங்க. தூக்கம் வரல டாக்டர். தூங்க. தூக்கம் வரல டாக்டர். தூங்க. தூக்கம் வரல டாக்டர். டாக்டர் தூங்கிட்டா. 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 இப்ப உனக்கு 1 வயசு. உனக்கு 1 வயசு. நீ 1 வயசு குழந்தை. உள்ளத்தால நீ 1 வயசு குழந்தை. 1 வயசுல நீ என்ன பண்ண சொல்லு. Come on, tell me. Come on, tell me. Come on, tell me. Come on. Come on. குழந்தை பால் கழுது டாக்டர். Go to sleep. 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 1 வயசுல கண்ணாடியை பிடிங்கிருக்கான். இப்ப நாம 3 வயசுக்கு போவோம். ஓகே சார். Go to sleep. Go to sleep. தூங்குறான். நல்லா தூங்குறான். இப்ப உனக்கு 3 வயசு. உனக்கு 3 வயசு. 3 வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. 3 வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. 3 வயசுல என்ன பண்ண சொல்லு. Come on. சொல்லு. சொல்லு. மம்மி மம்மி மூச்சா போகணும். இதுல போடா செல்லம். டாக்டர் இல்ல குழந்தை மூச்சா. Nonsense. Go to sleep. Go to sleep. Go to sleep. கண்ண மூடு. கண்ண மூடு. கண்ண மூடு. 3 வயசு டேஞ்சர். இவனுக்கு 5 வயசு தான் கரெக்ட். We will go to 5. Okay? இப்போ உனக்கு 5 வயசு. இப்போ உனக்கு 5 வயசு. 5 வயசுல என்ன நடந்தது சொல்லு. 5 வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. 5 வயசுல என்ன பண்ண? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. 5 வயசுல என்ன பண்ண? தப்பா நினைக்காதீங்க. அவன் 5 வயசுல மாங்க அடிச்சிருக்கான். பரவாயில்ல, தொழில் இதெல்லாம் சகஜம். Come on, go to sleep. Go to sleep. Go to sleep. டாக்டர் 10 வயசு வேண்டாம், ஸ்ட்ரைட்டா 15க்கு போயிடுங்க. ஓகே. இப்போ உனக்கு 15 வயசு. 15 வயசுல என்ன நடந்தது சொல்லு. 15 வயசுல என்ன நடந்தது சொல்லு. 15 வயசுல என்ன நடந்தது? Come on. சொல்லு. டாக்டர் லைட்டர் கேக்குறாரு. திருட்டுத்தனமா தம் அடிச்சிருக்கான் எனக்கு தெரியாம. Go to sleep. Go to sleep. Go to sleep. கண்ண மூடு. கண்ண மூடு. Go to sleep. Go to sleep. நல்லா தூங்கு. இப்போ உனக்கு 18 வயசு. 18 வயசு. 18 வயசுல என்ன பண்ண சொல்லு. சொல்லு. Come on.
டாக்டர் உங்களை மாதிரியே பண்றாரு. Stop it, I say, go to sleep. 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 நல்லா தூங்க. நல்லா தூங்க. இப்போ உனக்கு 20 வயசு. 20 வயசு. 20 வயசு. 20 வயசுல என்ன பண்ண சொல்ல? Come on. 20 வயசுல என்ன பண்ண? Come on. Come on. Come on. வாடி. ஏய் வாடி. குடிசி. எங்கடி போற? குடிசி. 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 20 வயசுல டிராமா ஆக்ட் பண்ணிட்டு போனோம் துச்சாதன மாதிரி. இனிமே அவன் முன்னால சாலி கட்டிட்டு வராத. 25 வயசுக்கு மேல பையன் செஞ்சதெல்லாம் வெளில சொல்ல முடியாது போல இருக்க. கரெக்ட் டாக்டர். Come on. பழைய நிலைமைக்கு வா. Come on. Come on. வா. சார் பையன் மண்டையில ஒண்ணுமே இல்ல. என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்பா இதெல்லாம் தெரிஞ்சு தானப்பா மாமாக்கு மண்டையில ஒண்ணுமே இல்லன்னு. நோ நோ நான் அப்படி சொல்ல. இவன் மண்டையில அடிபடலன்னு சொன்னேன். டாக்டர் டேக் ஹிம் டு ஜெனரல் செக்அப். எஸ் டாக்டர். வாங்க. கம். மேல சாயாதீங்க. யோ புரிஞ்சிக்கவே முடியலையா உன்னை? என்னது இது? டிஞ்சரியா? டிஞ்சரா? ஆமா. யோ என்னையா பண்ற நீ? நக்குனே. யோ உனக்கு எரியலையா? எரியா. என்ன எரியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யோ என்னையா சொல்ற நீ? இது என்னது? பயங்கர பாய்சன் விஷயா? விஷயா? என்ன பெரிய விஷம்? டாக்டர் ஒரு நிமிஷம். யாரோ பேஷண்ட் படிச்சிட்டான். சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். டாக்டர் என்னாச்சு டாக்டர்? வாட் ஹேப்பன்? டாக்டர் எனக்கு ஒண்ணுமே புரியல. இவரை பார்த்தா அதிசயமா இருக்கு. தெர்மோமீட்டர் உடைஞ்சு போச்சு. பிபி லெவல தாண்டி போச்சு. டிஞ்சர் எடுத்து நிக்கிறார் ஒண்ணுமே ஆகல டாக்டர். பயங்கர பாய்சன் அதை எடுத்து சாப்பிட்டாரு ஒண்ணும் ஆகல. இந்த ஆசிட் எடுத்து சாப்பிட்டாரு அப்படியே ஒண்ணும் ஆகல. பொட்டாசியம் சயனைட் சாப்பிட்டாரு அப்படியே ஒண்ணும் ஆகல டாக்டர். அப்படியா? எங்கனுக்கு? ஓ டீச்சர் எனக்கு ஓ ஆசிட் எனக்கு ஓ மறுபடியும் எனக்கு ஐயா இத okay call all the doctors. Gentlemen, this is the most astonishing and unbelievable medical miracle. தொட்டா சேத்து போற விஷத்தை நக்குறான், ஆனா உயிரோட இருக்கான். ஆசிட் இவனுக்கு அல்வா மாதிரி, பாய்சன் இவனுக்கு பாயசம் மாதிரி. பாய்சனுக்கு ஸ்டாப் டாக்டர், இது விஷ பரீட்சை. அந்த காலத்திலே உனக்கு பரீட்சைனாலே அலர்ஜி. விஷத்தை பரீட்சை பண்ணா விஷ பரீட்சை தானையா? கம் ஆன், டு இட். next see poison le palwal kara. Let's next. See, he's mixing and necking. He's a medical miracle. Come on, போலாம். டாக்டர், ரொம்ப தாகமா இருக்குது, பச்சை தண்ணி கிடைக்குமா? பாம்பு விஷயமே தரேன், வா போலாம். Please take your seat, doctor. Yes, thank you. He is a medical miracle. ஒரு அதிசயம், அற்புதம். என்னால நம்ப முடியல. இவனை வச்சு பல புத்தகங்கள் எழுதி நோபல் பரிசு வாங்க போறேன். I'll become a great doctor. A for apple, doctor. C for see you.
டாக்டர் டாக்டர் நீங்க நோபல் பரிசு வாங்க போறீங்க. யாரால? என்னால. ஏன்? நான் தான் அந்த பேஷண்ட் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதனால நீங்க நோபல் பரிசு வாங்க போறீங்க. நீங்க எந்த பரிசு வாங்கினாலும் 50-50. ஓகே? தொப்பியை கழட்டுங்க. தொப்பியில போட போறீங்களா? கொஞ்சம் குனிங்க. அந்த விஷத்தை சாப்பிட்டீங்களே, அது உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையே, எப்படி? விஷத்தை நான் எங்க சாப்பிட்டேன்? அது என்னன்னா, சிஸ்டர் ஹலோ, இத கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த விரல முக்குனேன், இந்த விரல நக்குனேன், இந்த விரல முக்குனேன், இந்த விரல நக்குனேன். விஷத்துல கூட இந்த விரல முக்குனேன், இந்த விரல நக்குனேன். இந்த விரல முக்குனேன், இந்த விரல நக்குனேன், இந்த விரல முக்குனேன், இந்த விரல நக்குனேன். இந்தோ சிஸ்டர், இந்தோ இந்தோ என்ன விட்டு போற? ஆமா, அடிக்கடி டிஸ்கோ சாந்தின்னு சொல்லிட்டு இருக்கிறியே, உனக்கு டிஸ்கோ சாந்தினா ரொம்ப பிடிக்குமா? பின்ன நான் உங்களோட ரசிக. அவங்க ஏன் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு வராங்க? அவங்க ஒரு பெரிய சமூக சேவகி, உங்களுக்கு தெரியாதா? சமூக சேவைனா? வெள்ளிக்கிழமை எல்லாரும் எங்க போவாங்க? கோயிலுக்கு போவாங்க. ஆனா இவங்க ஒரு அனாதை இல்லத்துக்கு தான் போவாங்க. ஐயோ, அவங்க என்ன அனாதையா? அப்படி இல்ல, அனாதைகளுக்கு சேவை பண்றது, நோயாளிகளுக்கு சேவை பண்றது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நீ அவங்கள பாராட்டுற. ஆமாங்க, மனுஷனை பிறந்தா 4 பேர் பாராட்டுற மாதிரியாவது வாழணும். அப்படி இல்லைன்னா 3 பேர் பாராட்டுற மாதிரி வாழணும். இதெல்லாம் எனக்கு தெரியாமலே போயிருச்சு. நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா ஒச்சாத்தவர் என்ன மெட்ராஸ்க்கு அனுப்பியிருக்கவே மாட்டாரு. ஐயோ, நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா இந்த டிஸ்கோ சாந்தியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்பேன். நல்ல வேளை நீ பொம்பளையா பிறந்துட்ட. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாதே. நாளைக்கு டிஸ்கோ சாந்தி குப்பத்துக்கு போறாங்க. ஏன் வீடு மாத்துறாங்களா? இல்ல, அங்க மரம் நட போறாங்க. அவங்க ஏன் மரம் நடுறாங்க? அதுதான் சமூக சேவை. உங்களுக்கு அசோக சக்கரவர்த்தி பத்தி தெரியுமா? உங்க சொந்தக்காரங்களா? அவரு நிறைய மரம் நட்டு இருக்காரா, அதனாலதான் இந்த உலகமே அவரை பாராட்டுறாங்க. அவர் மட்டும் உயிரோட இருந்திருந்தா நான் அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்பேன். யாரு மரம் நட்டினாலும், யாரு சமூக சேவை செய்தாலும் அவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாள் இந்த இந்து. அப்ப நானும் அதே சமூக சேவையை செய்யறேன். சமூக சேவை, டிஸ்கோ சாந்தி, மரம் நட்டுட்டா. டிஸ்கோ சாந்தி, மரம், சமூக சேவை நட்டுட்டா. சமூக சேவை, மரம் நட்டுட்டா. டிஸ்கோ சாந்தி, சமூக சேவை நட்டுட்டா. சமூக சேவை, டிஸ்கோ சாந்தி நட்டுட்டா. நட்டியே விட்டா. சமூக சேவை, டிஸ்கோ சாந்தி, மரம் நட்டிட்டா. சமூக சேவை, டிஸ்கோ சாந்தி, மரம் நட்டிட்டாடா. ஏன்? எதுக்காக? எப்படி? சமூக சேவை, டிஸ்கோ சாந்தி, மரம் நட்டிட்டா. டிஸ்கோ டிஸ்கோ சாந்தி. ஐயோ, அரசு என்னங்க, சீக்கிரம் வாங்க. மேல ரொம்ப சத்தம் கேக்குது. ஏன் இப்படி கத்துறாரு? பாப்பா என்னாச்சு? தெரியல, வாங்க பார்க்கலாம். என்னம்மா, என்னாச்சு? எல்றம்மா மாரக்கில ஊரியம்மா. அது ஊரியா அப்பரிய ஊரியதறியா. அது எவ்வளோ ஊரியா. ஐயோ, அரசு என்னடா ஆச்சு? பச்சை மரம், ஆனா மேல இலையே இல்ல. அத்தி மரம், மோகினி, முருங்க மரம், சாலை, சமூக சேவை,
அப்படின்னா அப்படி, அது இப்படின்னா எப்படி? ஐயோ, எங்க அண்ணா ஒச்சதேவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? 8 மாச கை குழந்தையா இருக்கும் போது தொட்டில இருந்து எடுத்து கை தவறி கீழே போட்டேன். அப்ப அவன் தலையில அடிபட்டது இத்தனை வருஷம் கழிச்சு வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏங்க நீங்களாவது கவனிச்சிருக்க கூடாதா? என்ன பண்ண சொல்ற? மெட்ராஸ்லயே பெரிய பைத்தியக்கார டாக்டர் பைத்தியக்காரன், அவரே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பரசு மண்டையில ஒண்ணும் இல்லைன்ட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்? சும்மா இருங்க. பையன் பாவம் ஏதோ கெட்ட கனவு கண்டு அதனால பயந்து போய் இப்படி வளர்றான். நீங்க கூடவே இருந்து நல்லா தூங்க வச்சுட்டு வாங்க, எல்லாம் சரியா போயிடும். நீ வாமா இந்து. வரே மாமா. எந்த சிரிக்கையோ தெரியல, இந்த அப்பாவி பிள்ளைக்கு மரம் சமூக சேவை அது இதுன்னு சொல்லி ராத்திரில பெண்ணாத்திரால கொண்டாந்து விட்டுட்டா. பேசாம மாமா உரங்காம்பட்டிக்கு அனுப்பிச்சிருமா? உரங்காம்பட்டிக்கு அனுப்புறதா? அப்ப நமக்கும் உரங்காம்பட்டிக்குள்ள உறவு என்ன ஆறுது? மாப்ள தூங்கு மாப்ள. மாமா, அசோகர் சாலை ஓரங்கள மரம் நட்டாரமே, உங்களுக்கு தெரியுமா? நான் பார்க்கல மாப்ள, படிச்சிருக்கேன். தூங்கு மாப்ள. அவர் ஏன் தெரியுமா சாலை ஓரங்கள மரம் நட்டாரு? தெரியாது. ஏன்? ஏன்னா சாலை நடுவுல மரங்களை நட்டினா வண்டிகள்லாம் போறதுக்கு இடைஞ்சலா இருக்கும் இல்லையா, அதான். அட பாவி, என் உயிர் எடுக்கிறதுல உறங்காம்பட்டிலே வந்திருக்கியே. தூங்குங்க மாப்ள. என்ன நான் தூங்கணும்? மாமா, அத்தை மேல சத்தியமா சொல்லுங்க, நீங்க மரம் நட்டிருக்கீங்களா? தூங்குங்க மாப்ள. மிலிட்டரியில மரம் நடுறது கூடவா சொல்லி கொடுக்கல? தூங்குங்க மாப்ள. நாளைக்கு டிஸ்கோ சாந்தி மரம் நடுறாங்க தெரியுமா? மாப்ள தூங்குங்க மாப்ள. நானும் நடனுமே. மாப்ள தூங்குங்க மாப்ள. மாப்ள தூங்குங்க மாப்ள. மாப்ள தூங்குங்க மாப்ள. டேய், மரம் நடுறாங்க சொல்றேன்லடா டேய். மாப்ள தூங்கிட்டாரு. மாப்ள தூங்கிட்டாரு. ஊர்க்குருவே, இதுதான் எங்க மாமா வீடு. அடே எங்க அப்பா பரசுராமா, தக்காளி மாமே மிலிட்டரி பெரிய ஊடா தாண்டா வச்சிருக்கான். சின்ன வீடு வைக்கணும்னு சந்தோஷப்படுது. குட்டையா, ஏன்டா அவன் அடிச்ச? நடக்கிற காரியமான உங்க மாமா அத்தைய வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியலன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். இதுல சின்ன வீடு வேறையா? அண்ணன் குடும்பத்தை அவமானப்படுத்தாடா. ஊர்க்குருவே, உங்களை விட்டா எனக்கு வேற எந்த நாய் உதவி செய்யும்? என் மாமன் என்ன இந்துவை நெருங்கவே விட மாட்டேங்கிறான். நீங்க தான் நாங்க 2 பேரும் சேர்றதுக்கு உதவி செய்யணும். தக்காளி பரசுராமா, கவலைப்படாதடா. ஊரே என்ன ஓரம் கட்டினப்போ என்கிட்ட வித்தகத்துக்க ஓடி வந்தவன்டா நீ. எங்கடா மாமே என் கண்ணுல காட்டுறா, அவனை அப்படியே செஞ்சிடறேன். ஊர்க்குருவே, என் மாமன் லேசுப்பட்டவன் இல்ல. தூங்கும் போது கூட துப்பாக்கிய பக்கத்துல போட்டுட்டு தான் தூங்குவான். அப்ப உங்க அத்தை இப்ப மாமாவோட வாழையிலையானே? அறிவு கட்டவனே, அவங்க மாமா துப்பாக்கி விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்றாருடா. தக்காளி பரசுராமா, துப்பாக்கிக்கெல்லாம் பயந்தவனடானா. தடி எடுத்து வீச ஆரம்பிச்சேன்னா உன் மாமன் பயந்து ஓடிடுவான்டா. அண்ணே பலாப்பழம் அண்ணே. பலாப்பழமா? அத விடு பேராண்டி, உன் மாமனை நான் சமாளிக்கிறேன். முதல்ல தீர்த்த வேணுமே. தீர்த்தமா? காலையில 5 மணிக்கு பெருமாள் கோயில ஊத்துவாங்க, கொண்டு வந்து கொடுக்குறேன். அவமானப்படுத்திட்டான். அது இல்லன்னு குரு, அந்த தீர்த்தத்தை கேக்குறேன். டேய் குடமிளகா, ஏன்டா அவன் அடிச்ச? நடக்கிற காரியமான குரு தண்ணி அடிக்காமல வடக்குது கிழக்குதுன்னு கேட்பாரு. தண்ணி அடிச்சுட்டாலும் மாமாவை எப்படி சமாளிப்பாரு? குரு அவமானப்படுத்தாடா. டேய் சும்மா இருங்கடா. குருவே, உங்களுக்கு தீர்த்தம் தானே வேணும்? இங்கே இருங்க, இத வந்துடுறேன். பேராண்டினா பேராண்டிதான், சுருக்குன்னு ஏற மாதிரி வாங்கிட்டு வாங்கடா. டேய் தக்காளி, இன்னைக்கு இந்த மிலிட்டரிய ஒரு புடி புடிக்கிறான்டா. என்னங்க பைப் தண்ணிய பிடிக்கிறீங்க? டேய், பட்டணத்துல பைப்பு தண்ணிய பட்ட தண்ணி மாதிரி தான்டா. அண்ணே அதை விடுங்கண்ணே, பலாப்பழங்கண்ணே. ஆனா ஊனா பலாப்பழம் பலாப்பழங்கிறான். இப்ப சொல்லுங்க, ஒரே மிதில இவனை கொண்டு விடுறேன். வேணாடா, அப்புறம் மாமா கொல்லணும்ல. அதுவும் கரெக்ட். என்னடா பேராண்டி, சரக்கு கிடைச்சதா? இந்தாங்க. என்னடா கப்புல உண்டாந்துருக்க? லூசா கேட்டா கப்புல தான் தருவாங்க. என்னடா சப்புன்னு இருக்கு? இது ஃபாரின் சரக்கு, மாமாக்கு தெரியாம நவட்டினது. மிலிட்டரியா? அப்ப பக்குனு ஏறும். ஏத்துங்க ஏத்துங்க. அண்ணே பலாப்பழம் எங்கண்ணே? டேய், காலையில கடையில வாங்கிட்டான்டா. கடையிலையா? மாடியில இல்லையானே? மாடியிலையா? அண்ணே, இந்த பண்ணி உங்க மாமா பொண்ணத்தான பலாப்பழம் சொல்றான். என் அடிமடியிலே கை வச்சிட்டான்டா. இவனை திரும்பி போகும்போது ரயில்ல பிடிச்சு தள்ளிருங்க. பேராண்டி, எங்கடா அங்க இருந்து ஊட்ட காணோம்? அப்படி போட அருவாளை. வீடு இங்கேயா இருக்குது.
அங்க இருக்குது ஊர் குருவே. மாமா அங்கதான் படுத்துருக்காங்க. வேளாண்டி ஓ மாமனை காட்டு, என் மரும பொடியெல்லாம் போட்டு மடக்கிறேன். ஐயோ முதல்ல உங்க கைத்தடி சரியா படிங்க ஊர் குருவே. வாங்க. ஆமா, இப்படி வெளிச்சத்தை எல்லாம் வீட்டுக்கு வெளியில போட்டுட்டு இருட்டுல வீட்டுக்குள்ள மாமன் என்ன பண்றான்? அத்தை இருக்காங்கல்ல. தக்காளி அவ இருக்காளா? அப்ப சரி. படி ஏறி போனா நம்ம குருவுக்கு எப்படினே கட்டுப்படி ஆகும். பாடி ஆடி போயிடாது. பாடி இருந்தா ஆடுறதுக்கு. அடிதடிக்கு அஞ்சாத வேண்டாம் அந்த மாயாண்டி. இந்த படி ஏற அஞ்சுவான், பின்னாடி வேப்பல விலகா பாத்துக்க. சரி குருவே. பரசுராம எங்க? என் சீட்ல வந்து ஜோக்கர் சொன்னடி. அடிச்சி சீட்டு போடு. ஏய் இந்து, என்னடி கண்ட இடத்துல குரோட்டன்ஸ் வளர்க்குறீங்க? அதெல்லாம் ஒரு ஹாபி டி. ஓய் சீட்டு போடு. இந்த ஆடு. ஏண்டி இப்போ ஒண்ணு பச்சை அங்க போன மாதிரி இருந்துச்சு. அது இந்து அப்பண்டி. அவன் எப்ப பச்சை சட்டையை கட்டி இருக்கான், அவன் தான் அப்படி போயிருப்பான். கரெக்ட். எங்க அப்பா நைட் ரோந்து வந்திருப்பாருடி. ஏய் எனக்கு ஒரு ஜோக்கரும் கிடைக்க மாட்டேங்குதுடி. பரசுராம கூட வா. அவனுக்கு தான் நீ இருக்கியேடி. ஓய் பயமுறுத்தாதடி. என்னடி சத்தம் கேட்டது? எங்க அப்பா எங்கயாவது தடுக்க விழுந்திருக்கும். சீட்டு போடுறி. ஏய் இவ ஒருத்தி சீட்டை கூட சைட் அடிச்சுட்டு போடுறி. இந்த ராஜாவை பார்த்து ரோஜா மயங்கி விட்டதடி. எழுந்துடா எழுந்துடா. யார் இந்த நேரத்துல? கண்ணுதான் தெரியலையே, அப்புறம் ஏன்டா கண்ணாடி போடாம தூங்குற? அடே பெரிய பாலத்து அம்மன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க பெரிய பாலத்து அப்பர் போல இருக்கு. என்ன வர வேணும் உங்களுக்கு? என்ன வர வேணும்னு என்ன கேக்குறிய? அறிவு கேட்டவனே, நான் பெரிய பாலத்து அப்பனும் இல்ல அம்மனும் இல்லடா, ஊரு குருடா. பரசுராமனை காப்பாத்த வந்திருக்கேன். என்னது? நீ பரசுராமனை காப்பாத்த வந்திருக்கியா? ஆதி காலத்து மனுஷன் ஆட்டம் இழ தலையோட வந்திருக்க. நீ பரசுராமனை காப்பாத்த போறியா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? மிலிட்டரிடா. நாங்க மட்டும் என்ன செய்வோமா? நாங்களும் மிலிட்டரி தான்டா. இனிமே உன்னோட பேசி பிரயோஜனம் கிடையாதியா? பார். துப்பாக்கி எடுக்கிறியாடா துப்பு கட்டவனே? தக்காளி, நான் யாரு தெரியுமாடா? உறங்காம்பட்டி ஒச்சாத்தவனுக்கே குருடா. பரசுராமையின் சிஷியன்டா. மரியாதையா உன் பொண்ணையும் அவனையும் கூட அனுப்பிச்சு வைரா தக்காளி. ஏன் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் உன்னாட்ட இடுப்புல வேப்பல கட்டி விட்டு ஊர்வல விட போறியா? அதிகம் பேசாதடா, அறிவுல அழுக்கேறின பயல. இதுக்கு மேல பேசினா என் சிலம்பு தாண்டா பேசும் தக்காளி. நடு ராத்திரியில திறந்த வீட்டுல நான் நுழையிற மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டு என்ன பேசுறியா நீ? நான்சென்ஸ். புரியாத பாஜையில திட்டுறியா? வேறாண்டி என்ன தேடுறீங்க? கிழக்கு எதுடா? கிழிஞ்சது போ. இன்னும் அதை கண்டுபிடிக்கலையா? பட்டணம் வந்து ஒண்ணுமே புரியாம போச்சுடா. எனக்கும் தெரியாது. குத்து மதிப்பா குமுறுங்க. இந்த ஆதிவாசி என்ன பண்றான்? சலாம் வரிசை.
வச்சுக்கிறேன் மாவா. அத்தை அத்தை இத பாத்தீங்களா அத்தை? அட கடவுளே. தங்கம், நான் கொலை பண்ணல. நான் தப்பா சொல்றேன், உனக்கு நல்லா தெரியும். நான் தப்பா தான் சுட்டேன். புரி தவறி போய் குண்டு டக்குன்னு அந்த பக்கம் போச்சு. இவன் டக்குன்னு முன்னால வந்து மார்பிள வாங்கிட்டான். அப்படியே கீழே விழுந்துட்டான். இப்படி கொடுங்க பர்ஸ் படி. சரி சீக்கிரமா போலீஸ் ஃபோன் பண்ணுங்க. நம்பர் என்ன? 100. என்ன சொல்லணும்? பரசுராமன் கொலை பண்ணான்னு சொல்லி சீக்கிரமா போலீஸ் வர சொல்லுங்க. நான் எங்க கொலை பண்ணேன்? அத்தை ஐயோ கையில துப்பாக்கி கொடுத்துட்டீங்களே. பாசம் பண்ணி இப்படி மோசம் பண்ணிட்டீங்களா அத்தை? பர்சுக்கனா ஆபத்துக்கு பாவம் இல்லப்பா. சும்மா 14 வருஷம் உள்ள இருந்து வந்திருப்பா. என்னங்க சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க. போலீஸ் ஸ்டேஷன். ஐயோ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாதீங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாதீங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணாதீங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாதீங்க. பண்ணாதீங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாதீங்க. போலீஸ்க்கு ஃபோன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாதீங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாதீங்க. பண்ணாதீங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாதீங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாதீங்க. போலீஸ்க்கு கனவா? கனவில் கூட குருவை சுட்டால் டேக் இட் ஈஸி பாலிசி. எவன்டா இவன் தினம் காலையில பேப்பர் போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கானே? நம்ம ஊர்ல வாரத்துக்கு ஒரு தடவை பேப்பர் போடுவானுங்க. இதுல விசில் வேற அடிச்சிட்டு வராங்க. ஏய் என்ன இங்க ஒருத்தன் மேல இருக்க தெரிய உனக்கு? டிஸ்கோ சாந்தி மரணம் நட போறாங்களாம், படிக்கணும் குடுறா. தெரியல செம்மையா வாஜார் உத வாங்க போறான் நம்ம கிட்ட. மச்சான் போலீஸ் ஸ்டேஷனே பாத்துல போலக்குதான். ஏய் போடா போடா, நாங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து கையெழுத்து போடுற பரம்பரைடா. எங்கிட்டயா வச்சுக்கிற? போட்டிருக்கான் டிஸ்கோ சாந்தி இன்று மரம் நடுகிறான். மாப்ள உள்ள வந்து பேப்பர் படிங்க மாப்ள. மாமா டிஸ்கோ சாந்தி மரம் நடுறாங்களாம், அதை போய் பெருசா அந்த பேப்பர்ல போட்டுக்கிறான். நாளைக்கு நானும் மரம் நடத்தான் போறேன், என் பேரும் பேப்பர்ல வரத்தான் போகுது இல்லையா இந்து? அம்மா மாமா எப்படியாவது நீங்க மறக்காம மரம் நட்டுடுங்க. மாப்ள மரம் நீங்க அப்பால நட்டுக்கலாம், முதல்ல கீழே இறங்குங்க. என்னனே டிஸ்கோ மாவண்ணம் காணோம்? வந்துருவாங்கடா. ஏண்டி டிஸ்கோ சாந்தி வந்துருவாங்களா இல்ல ஆட்டம் காட்டிடுவாங்களா? இவ்வளவு கூட்டம் கூட்டியிருக்கோம், ஆட்டம் காட்டிடுவாங்களா? அதானே பார்த்தேன். அப்புறம் இந்த வரவேற்புலாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? தூள் கலப்பிட்டேன்ல, பேனர் கட்டியாச்சு, போஸ்டர் ஒட்டியாச்சு, நம்ம ரசிகர் மன்ற ஆளுங்க எல்லா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஏண்டி இந்து, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அவங்களுக்கு ஏண்டி டிஸ்கோ சாந்தின்னு பேர் வந்தது? அதுவா, அவங்க டிஸ்கோ ஆடினாதான் ரசிகர்களோட ஆத்மால சாந்தி அடையுமா. ஏயா இன்னும் வரலையா? இன்னும் வரலையம்மா. வந்திருக்கணுமே, 10 மணிக்கே வரேன்னு சொன்னாங்களே. அவ வராளோ இல்லையோ, பரசுராமா வருவானா? பரசுராமா கண்டிப்பா வருவான் பின்னாடியே.